பெருசா பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை. ஆனா நம்ம அன்பர்களின் அந்த கோரிக்கையை மறுக்க முடியவில்லை. அது காலையில் அதனால தான் நான் கோயிலுக்கு போயிட்டு என்னோட பிறந்த நாளை அதோட இறைவன்ட்ட சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இவங்க எல்லாருக்கும் எனது வணக்கங்கள். வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன எனது கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தெலுங்கானாவின் உதய தினம். அதனால காலையிலிருந்தே தெலுங்கானா உதய தினமும் என்னோட பிறந்த நாளும் ஒரே நாள். அதனால தெலுங்கானால மாநிலமே கொண்டாடுவாங்க. காலையிலிருந்து தெலுங்கானாவிலும் இருந்து எனக்கு வாழ்த்து சொன்னார்கள். நானும் தெலுங்கானா ஃபார்மேஷன் டேக்கு எனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் நான் பெருசா பிறந்த நாள் கொண்டாடுறதுல என்னோட வாழ்க்கையே பொது வாழ்க்கைக்கு தான் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவள் நான். மருத்துவ சேவை செய்யும் போதும் சரி, அரசியல் சேவை செய்யும் போதும் சரி. நம்ம தேர்தல் அரசியலுக்கு வரணும்னு நினைத்தது குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்ததான் எனது வாழ்க்கை. அதனால இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தையருக்கும் நான் எனது இந்த வாழ்க்கைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் நேற்று திருச்சிக்கு போன மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில வந்துட்டோம் அப்படின்றத மறந்து ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே அதை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா 20 நாட்கள் குறைவான நாட்கள் கிடையாது. ஆனா நான் இப்ப போயிட்டு வந்த தண்டையார்பேட்டைக்கு பக்கத்திலேயே விஷ்ணு என்ற தம்பி கஞ்சா விற்பனையை எதிர்த்து கேட்டதற்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிக மிக வேதனையான ஒன்று. அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் கோயம்பேடை தாண்டி போகும்போது அங்க உள்ளவங்க காமிச்சாங்க, இந்த இடத்துலதான் அந்த பார்ல நடனமாடிய பெண் இந்த இடத்துலதான் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. நான் இன்னைக்கு போற வழியிலேயே 2 இடங்கள்ல நேர கொலை நடந்த இடம் பார்த்தேன் நான். ஆக அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஆக நாங்க இப்பதான் வந்தோம், 20 நாள் தான் ஆச்சு, எங்களுக்கு விடுமுறை நேரம், எங்களுக்கு விண்டோ பீரியட் வேணும்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் நானும் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். உடனே அதை கையில் எடுத்து ஒருவருக்கு கூட பாதிப்பு வராமல் அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்பதுதான். மற்ற கட்சிகளிடம் இருந்து தங்களுக்கு ஆதரவை பெறுகின்ற அதில் இருக்கின்ற நோக்கம், அதில் இருக்கின்ற அவசரம் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதில் இல்லையோ என்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு நமக்கு வருகிறது. அதனால் முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலதான் சிங்கப்பெண், அந்த பெண் படை முதல் நாளே அறிவிக்கப்பட்டது, அடுத்த வாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதன் பணி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5400 காவல்துறை அதிகாரிகள் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்கிறாங்க. 1650 பேர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. 422 பெண் காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா இது எல்லாம் வைத்துக்கொண்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்றது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு 20 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் அதிகரித்து இருக்கிறது. உடனே எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது சரியில்லை. அதனால உடனே அவர்கள் சரி செய்ய வேண்டும். பிளாக் அண்ட் ஒயிட்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா பிளாக்கா போயிடக்கூடாது. வெள்ளையா இருந்தா பரவாயில்ல, ஆனா அது வெள்ளை அறிக்கை எப்ப வரும்னு தெரியல. அதனால அரசாங்கம் இன்னும் தனி கவனம் எல்லா துறைகளிலும் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. நேற்று மருத்துவமனையில் ஒருவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று எல்லோரும் வெளியே மறியல் செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லா துறையையும் கவனிக்க வேண்டும். ஆனா அவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா, அங்க உள்ள அமைச்சர்கள் திருவள்ளுவர் காவி நிறம்தான் உடுத்தி இருக்கிறார், திருநீர் அணிந்திருக்கிறார், ஆரம்ப கால புத்தகங்கள் எல்லாம் அதைத்தான் உருவகப்படுத்தி இருக்கிறது. யார் வேணாலும் ஒரு லைப்ரரிக்கு போங்க, 60-70 வருடங்களுக்கு முன்னால் பதிப்பிக்கப்பட்ட திருவள்ளுவர் காவி உடை அணிந்துதான் இருக்கிறார். அதான் அவரோட அசல் ஒரிஜினல். ஆக அசல விசில்ல வெற்றி பெற்ற அமைச்சர்கள், அதுவும் எங்க கிட்ட இருந்தே போனவர், எங்க கிட்ட இருக்கும்போது காவி உடை
உடுத்துனா அதான் சரின்னு சொன்னவர் இன்னைக்கு காவி உடை உடுத்திருக்கிறார்கள், பாஜகவை மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். பாஜக நிச்சயமாக மக்களால் நிராகரிக்கப்படவில்லை. ஒரு சின்ன பின்னடைவு தான். நிச்சயமாக நாங்கள் மீண்டு வருவோம். நாங்கள் எல்லா தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தோம். எல்லா தொண்டர்களையும் பார்த்தோம். நான் திருவண்ணாமலை வேலூர் பகுதிக்கு சென்று எல்லாரையும் உற்சாகப்படுத்தி விட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக பாஜகவிற்கு தமிழகத்தில் தனி இடம் இருக்கிறது. ஏன்னால் நாங்கள் மக்களுக்காக பேசுபவர்கள், மக்களுக்காக போராடுபவர்கள். இன்னைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயலாற்றுவோம். நல்லது செய்தால் பாராட்டுவோம். இதான் எங்களோட நிலைப்பாடு. கட்சியிலிருந்து விலகிறதாவும் தனி கட்சி தொடங்க இருக்கிறதாவும் தகவல்கள் வருது. ராஜினாமா கடிதத்தை கொடுத்த மாதிரியான இதுக்கு நான் பதில் சொல்ல யூகங்கள் பண்ணால் இதுக்கு நான் பதில் சொன்னா சரியா இருக்காது. இல்ல, எங்க கட்சி எப்பவுமே எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களோட எல்லாரோட நிலைப்பாடும். அதுதான் எல்லாரும் இணைந்து பணியாற்றி கட்சியை நல்லா கொண்டு வரணும்ன்றதான் எல்லாரோட நிலைப்பாடு. ஆனா சில பேரோட முடிவுன்னு சொல்றது அது எல்லாமே யூகங்களா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, இந்த விவாதத்துக்கே நாங்க எல்லாம் விவாதித்திருக்கோம். எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் சூழல் வேறு. ஒரு முதலமைச்சரே தோற்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. அதனால யார் மேல யார் குறை சொல்லி இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையை மக்களோட தீர்ப்பை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல இனிமே எப்படி மீண்டு வருவது, எப்படி கட்சியை பலப்படுத்துவது என்பதில் தான் நாங்க கவனம் செலுத்துறோம். அதனால்தான் எல்லா தலைவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கிறோம். வேறு எதிலையும் எங்களை பொறுத்தமட்டில் பாஜக பலமாக வர வேண்டும். பாஜகவின் பணி பாதை சுலபமான பாதை கிடையாது. அதனால இன்னும் நாங்கள் கட்சியை பலப்படுத்தி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வருவதற்கு அனைவருமே தொண்டர்கள் முதற்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடுமையாக உழைப்போம்.